கோதுமை என்னதை பிளேட்டில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கோதுமை தோசை சுடுறதுக்காக போட்டிருக்கேன் சாமி. கோதுமை தோசையா? இதை இப்போ போய் அரைச்சிட்டு வந்து அந்த தோசை சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அரைக்கிறது இல்லை சாமி, கோதுமை அடை தோசை. இப்போ ஆட்டி இப்பவே சொல்றது தான். சரியா? அப்படியா? இது வந்து நம்ம 4 பேருக்கு இது வந்து கால்பிடின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து 3 போட்டிருக்கேன். நம்ம 4 பேர் சாப்பிட்டது போக இன்னும் 2 தோசை மிச்சமாகும். அது காலையில் அப்பாவுக்கு சுட்டு கொடுத்துருவேன். அப்பாவுக்கு காலையிலேயே சுட்டு கொடுக்கணும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை. சாயந்தரம் சாப்பிட்டு திரும்ப காலையிலேயே 2 தோசை கேட்பாரு. இது ஊற வைக்கணுமா? எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? நான் ஊற வைக்க மாட்டேன். அப்பவே கழுவி அப்பவே கிரைண்டர் போட்டு ஆட்டுறது தான். ஆட்டும்போது கிரைண்டர் போட்டு ஒரு 5 நிமிஷத்துல ஓரத்துல எல்லாம் இதனுடைய தவிடா வரும். அந்த தவிடெல்லாம் கை விட்டு எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஆட்டணும். பாருங்க, இந்த அளவுக்கு கிரைண்டர் வந்து கமுந்துக்கும். இந்த வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, குழவி பாருங்க, இப்படி தூக்கி எடுத்து போடணும். 2-3 தடவை இந்த மாதிரி எடுத்து போடணும். அடியில் போய் அது தூக்கி விட்டுரும். எடுத்து போடணும். தண்ணி ஊற்றி போட்டு விடணும். 2-3 தடவை எடுத்து போட்டு விடணும். இந்த குழவிக்கல் வந்து அப்படியே காயறதுக்கே தான் வரும். ஏன்னா நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டு ஆட்டுறதுனால குழவிக்கல் வந்து உள்ள கோதுமை பூரா உள்ளே போய் குழவிக்கல் அப்படியே கமுத்து விடும். இப்போ பாருங்க, தவிடு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? இதுதான் தவிடு. இது மட்டும் எப்படி மேலேயே வந்துருமா? இது மேலே அப்படியே, இது வந்து சும்மா உமின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே காற்று வாக்கில் மேலே வந்துடும். பார்த்துங்க, தண்ணி ஊற்றி ஆட்ட பாருங்கதான். இது நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாருங்க, இப்படி பிழிஞ்சு இந்த சாறு எடுத்துட்டு பாருங்க, இதில் ஒன்றுமே இருக்காது. இதோட சாப்பிடக்கூடாது. இதோட சாப்பிட்டா வயிறு வலி எடுத்துக்கும். இதனால வேஸ்ட் இன்னும் வரும். பார்த்தீங்களா? இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாம் எடுத்தாச்சுன்ட்டா அது அப்புறம் கை விட்டா கொஞ்ச நேரத்தில் அது வராது. பார்த்தீங்களா? எப்படி இருக்கு தெரியுதா? பாருங்க, இன்னும் வருது. பார்த்தீங்களா? எப்படி வருது பார்த்தீங்களா? நல்ல முத்துன கோதுமையாக இருந்தால் பாருங்க, இந்த அளவுக்கு தவிடு வரும். பிஞ்சு கோதுமையாக இருந்தால் தவிடும் வராது, தோசையும் நல்லா இருக்காது. பாருங்கதா, இப்படி பாலை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. சரி, இது எவ்வளோ நேரம் இப்படி எடுக்கணும்? வந்துகிட்டே இருக்குமா? கடைசி வரைக்கும் வராது. நமக்கு ஒரு அளவு தெரியும். இப்படி கை வச்சாலே இந்த தவிடு இருக்கா கோதுமை இருக்கா பாத்தியா? ரொம்ப கீழே போக வேண்டியதில்லை. கீழே போனால் கோதுமை தான் இருக்கும். இப்படி ஒரு அளவுக்கு தான் இப்படி பார்க்கணும். பார்த்தாலே நமக்கு தெரியும். பாத்தியா? இப்போ கம்மியாயிடுச்சு. இப்போ 2-3 தடவை 4-5 தடவை எடுத்துட்டேன். கம்மியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகட்டும், பார்க்கலாம். இன்னும் வருதான்னு பார்க்கலாம். இதுக்கு வேணுங்கிற பொருள் பார்த்துடலாமா? இது பாதி அரைச்சதும் பாருங்க, 8 வரமிளகா போட்டு வச்சுருக்கேன். 8 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கட்டி பெருங்காயம். பாதி ஆட்டியதும் போட்டுடணும். முழுசாக ஆட்டினதுக்கு அப்புறம் போடணும். இதெல்லாம் மைய அரையாது, அப்படியே முழுசா வெளியே வரும். அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சின்ன வெங்காயமும் சீரகம் இந்த அளவுக்கு போடணும். இது வந்து டீ-தூள் ஸ்பூன்ல 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் நிறைய சேர்த்துக்கிட்ட வரைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சட்னி எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம். தோன்றதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சின்ன வெங்காயம், இந்த சீரகம், உப்பு சேர்த்து ஒரு 2 சுற்றி விட்டதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். எடுத்து அப்படியே தோசை விட வேண்டியதுதான். பாருங்க, இப்போ மிளகாலாம் சேர்த்திக்கலாம். பெருங்காய கட்டி, கருவேப்பிலை. தோன்றதுக்கு 1 நிமிஷம் இருக்கும்போது மட்டும் சின்ன வெங்காயம், சீரகம், உப்பு சேர்த்திக்கணும். பாருங்க, மிளகா முழுசா போட்டதுனால மிளகா மாட்டிக்கிச்சு. நீங்க வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு தொளிச்சு வச்சிருக்கேன். இன்னும் நிறைய வேணாலும் சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இது இப்படி போடக்கூடாது, கிரைண்டர்ல வந்து மசியாது. பாருங்க, நான் சாப்பர் வச்சிருக்கேன். என்னால் கீழே உட்காந்து கட் பண்ண முடியல. வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு. அதனால சாப்பரில் போட்டு 2 இன்னும் இழுத்தா போடுவோம்.
பாருங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பாருங்க. பாருங்க கல்லுப்பு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். சீரகம் பாருங்க நல்ல ஸ்மெல் அடிக்கும். பாருங்க வெங்காயம் வந்து நான் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை தோண்டும் போது சும்மா 2 திருப்புனா போதும். பாருங்க நல்லா நைஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா, நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு சும்மா 2 திருப்புனா போதும். வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்ட வரைக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். போதும், தோண்டிடலாம். அப்பவே ஆட்டி அப்பவே சுடலாம்ப்பா, நல்லா இருக்கும். மாவு வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்கு. உப்பு சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஸ்பூன் எடு. எல்லா வேலையும் என்கிட்டயே சொல்லுங்க. சொல்றாங்க உங்ககிட்ட வந்து உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். காரம் உப்பு சூப்பரா இருக்கு, சுருக்குன்னு இருக்கு. நல்லா அந்த சீரகம் கம்மன்னு மணமா இருக்கு. தோண்டி எடுத்து தண்ணியும் வச்சிருக்கேன். வேண்டும்னா கலந்துக்கலாம், இப்படி நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஆகும். அது கரண்டில எடுத்து ஊற்றக்கூடாதா, கையில? கரண்டில திறக்கக்கூடாது, கையில எதுவும் திறக்கணும். சுத்தமான கடலை எண்ணெய் ரவுண்டு போட்டுக்கலாம். அடுப்பை கட்டு கம்மி பண்ணி இப்படியே திறக்கிறது தான். அடுப்பை நல்லா தூக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா கூட கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இத்தனை எண்ணெய் ஊற்றினா எப்படி? இல்லை ரொம்பவும் கரண்டியில் எடுத்து ஊற்றுறத விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மூடி வச்சு தான் வேக விடணும். ஓப்பன் பண்ணலாம். பாருங்க இப்படி நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இது சட்னி எல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அதாவது குத்தி விடுறது எல்லா பக்கமும் நல்லா வேகும். அதனால இப்போ இந்த இடத்துல மொத்தமா இருக்கா, இப்படி குத்தி விட்டா நல்லா வெந்து வரும். ஆட்டின உடனே அப்பவே சுடலாம். யாராவது உரம்பரை வந்தா இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா நல்லா புதுசா இருக்குன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கலாமா? பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு. அவ்வளோதான், எடுத்துடலாம். சூப்பரான கோதுமை அடை தோசை ரெடி. நல்லா இருக்கு. சட்னி தான் நல்லா இருக்கும். என்ன சொல்ல சவுண்டு வருது, கம்முன்னு சாப்பிட்றோம். நல்லா இருக்கானா?